எல்லாரும் மாலை ஓடுற இல்ல, மாலை ஓடுற ஆளை மட்டும் கேட்குறேன். மாலை ஓடும் போது விரதம் இருக்கிய ஜெய்வம் தானே? சரக்கு அடிக்க கூடாது, சாமி தடை போட்டு டோல் கட்டு. அதே மாதிரி லேடிஸ் அதுவும் இல்ல, அது ஒன்றும் சொல்லாது. நான் கணேஷ் கோயில போடலாமா? கணேஷ் கோயில போயிட்டுலாம் சாமி பர்மிஷன் கொடுத்துருச்சு. எல்லா தீய வழக்கத்தையும் மறந்து இந்த ஒரு தமிழன் சாமியை நினைத்து மாலை போடுகிறானோ அவனுக்கு தாயா வீட்டுல சாமி நின்று பேசு. நானே கைதட்டிக்கிறேன், பருப்பு வேகலையே, 7 சிலிண்டர் மாட்டிட்டேன். அதுல மாலை ஓட்டு போற ஆளுக்கு என்ன பிரச்சனைனா, சில பேர் இருமுடிய கட்டி தலைக்கில வச்ச உடனே பின்னாடி சொந்தக்காரங்க பூரா பிஸ்கட், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் அம்புட்டின்னு தெரிஞ்சிருவாங்க. பைய கணக்கம் எல்லாரும் இந்த நடந்து போறேன் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்? அவனுக்கு கணேஷ் கோயில இருந்திருக்காது. அப்படியே ஒவ்வொரு ஆளா பாப்பேன், மச்சான் கொஞ்சம் இருந்தா கொடுங்க மச்சான், பழனி வரைக்கும் உருட்டி வச்சுட்டு போயிருக்கேன். சரின்னு வண்டியில ஏறிட்டாங்க. ஏறினவனே அந்த சாமிக்கு மண்டை காயுது, போயல இல்லை. கடைசி சீட்ல ஒரு சாமி இப்படி கொட்டினார் வாரு, அங்க இருந்து வந்தவனே கணேஷ் கோயில உடனே கேட்க மாட்டாங்க, ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமா வரீங்க? அவரு கோயிலையோட பழனி படிக்கட்டு முதமா இருக்க 2 வடி கூலி வச்சாலாம் கேட்பேன். பஞ்சாமிரதம் டப்பா எவ்வளவு போட்டு கட்டுப்பட்டு கடைசியா கோச்சு கிடையாது சாமி, கொஞ்சம் போயில கிடைக்குமா? அது முதலே கேட்க முடியாது. சரின்னு இந்த சாமி கொடுத்துருவார். ஒரு உருண்டையை உதட்டில வச்சுட்டு எல்லாத்தையும் கம்பியை பிடிச்சிட்டு சொல்லிடுவேன், என்ன சாமி மண்டை போயில வேணுமா? பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்காந்து 3 வாயிட்டு வச்சுக்காரு சாமி. அப்படியே சொல்லி கண்ட்ரேட் வேலை ஆத்துருவேன்.